அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். மாதத்தின் முதலாம் நாள் காலையிலே தெய்வ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர். நம்மை அழைத்தவர், கடைசி வரை நம்மை நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போக வேண்டாம். உங்கள் விசுவாசத்தை தளர்ந்து விட வேண்டாம். அவரை நோக்கி பார்த்த முகங்களை அவர் பிரகாசிக்க செய்கிறார் அல்லவா? இந்த மாதத்திலும் மகிமையான காரியங்களை உங்களுக்கு செய்வார் என்று விசுவாசியுங்கள், அவைகளை அனுபவிங்கள். இந்த மாதத்திற்கு என் உள்ளத்தில் தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஆதியாகமம் 28 அதிகாரம் 15 Genesis chapter 28 verse 15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இது யாக்கோப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அவனுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பின, அவனை தேற்றின ஒரு வார்த்தை. தன் தகப்பனின் தாயை விட்டு யாக்கோப்பு லாபான் என்ற தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகிறார். அவர் போகும்பொழுது தேவன் அவரை சந்திக்கிறார். லூஸ் என்ற பெத்தேலாய் மாற்றின இடத்தில் சந்திக்கிறார். தரிசனத்தை கொடுக்கிறார். இந்த தரிசனத்தை தேவன் சொன்ன வார்த்தை தான் இது ஒரு வார்த்தை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கு அதே வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அவர் தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் பாருங்கள். நான் உன்னோடு கூட இருப்பேன், முதலாவது. இரண்டாவது, நீ போகிற இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன். ஆமென். மூன்றாவது, உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி கொண்டு வருவேன். தேவனுடைய திட்டம். நான்காவது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். தேவன் உங்களுக்கு எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் யோசித்து பாருங்கள். வேதத்தில் கொடுக்கப்பட்ட 8000க்கும் மேற்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறதாய் கர்த்தருடைய தாசன் கனடா ஒரு டீச்சர் எழுதுகிறார். அவர் 17ஆம் தடவை வாசிக்கும் போது வேதத்தை அதில் 8000 மேற்பட்ட வாக்குத்தத்தங்களை கண்டுபிடித்தாராம். அன்பு கர்த்தர், நீங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் எடுத்து அவைகளை சுதந்திரமாக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். இன்னைக்கு கிறிஸ்தவத்தின் வாழ்க்கை அது விசுவாச வாழ்க்கை. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நம்பி முன் செல்லுகிற ஒரு வாழ்க்கை தான். ஆகவே என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென். இரண்டாவது, உன்னை நான் பாதுகாத்து நடத்துவேன். மூன்றாவது சொல்லப்போனால், நான் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும், உன் பிள்ளைகளை கொடுத்த வாக்கு தத்தங்களா, உன் குடும்பத்தை கொடுத்த உனக்கென்று பேசின வாக்கு தத்தங்களா, ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒன்றையும் நான் மாற்றுகிறதில்லை. நான் சகலத்தையும் அவைகளை கொண்டு வருவேன். வாக்கு தத்தம் கொடுத்தவர் ஒவ்வொரு வாக்குத்தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்ற அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் போய் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனம் மாறும் அனுபவத்துடன் அல்லையாம். நல்லா யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள் வரும்பொழுது மக்கள் போய் சொல்கிறதை பார்க்கலாம். நாமும் சில வேளைகளில் இருதயத்தை மாற்றுகிறதை பார்க்கலாம். ஆனால் அவர் சொன்னதை செய்யும் அளவும் ஆமென். அவர் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாற்றுகிறவர். அவரை நோக்கி பார்த்த முகங்களை பிரகாசிக்க செய்கிறவர். நீங்க அவர் முகத்தை மாத்திரம் பார்த்துருங்க, அவருடைய வார்த்தையை மாத்திரம் தியானிங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை இந்த மாதத்திலே பெரிய புதிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அதை விசுவாசியுங்கள். யாக்கோபின் காலங்களிலே அநேக விதமான சவால்களை சந்தித்தான், உண்மைதான். லாபான் 10 தடவை சம்பளத்தை மாற்றினான். குடும்பத்தின் பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் முடிவை நீங்கள் பாருங்களேன். தேவன் அவனை உயர்த்தினார், அவருடைய மகனை உயர்த்தினார். கடைசியிலே அவனை கோஷே நாட்டுக்கு கொண்டு சென்றார். அவன் கடைசி நாட்களில் பாருங்கள், அவன் செய்த எல்லாவற்றுக்கான பலனை கொடுத்தார். இன்னும் சொல்லப்போனால், தூரத்தின் வார்த்தை சொன்னால், கிறிஸ்து யாக்கோப்பின் சந்ததியில் உருவானார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். அவர் பொய் சொல்லவே மாட்டார், மனம் மாறவும் மாட்டார். ஐயோ இப்படி சொல்லிட்டு என்ன இப்படி மாற்றுவோம், நம்ம தான் மாறுவோம். இல்லை, அவர்கிட்ட எமோஷனே கிடையாது. தெரியுமா? அவர்கிட்ட ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார், ஐயோ இப்படி கோவப்படுவாரா? இல்லை. அவருடைய தெய்வத்துடைய நற்பண்புகளையும் குணங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது. அதை குறித்து அருமையான
மோசே எழுதுகிறார். அவர் சொல்லுகிறது பாருங்கள், தாம் வாக்கு பண்ணினவைகள் எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையான தவறவில்லை. பாருங்க, ஒரு வார்த்தை கூட சாலமோன் எழுதுகிறார். தாவீதின் நாட்களை மாத்திரமல்ல, மோசேயுக்கு தேவன் கொடுத்து வாக்குத்தத்தங்களை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலர் அதை தொடர்ந்து நடக்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தை பாருங்க. இந்த பிரதிஷ்டையின் சாலமோன் கட்டின ஆலயத்தின் பிரதிஷ்டையின் நேரத்திலே சொல்லுகிறார், தாம் வாக்கு பண்ணினவைகள் எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறின அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னவருடைய நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையாகிலும் தவறை போகலை. ஒரு வார்த்தை கூட தவறலையா? இதை நீங்கள் 1 ராஜாக்கள் 8:56 பார்க்கலாம். ஒரு வார்த்தை கூட தவறவில்லையா? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். உங்களை பிள்ளைகளை குறித்து கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம், தளர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்கள் இருதயத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக திடப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் அற்புதங்களை கர்த்தர் நடக்க செய்வார். நீங்கள் விசுவாசித்தால் அந்த வார்த்தைகளை அறிக்கையுங்கள். என் தேவனால் ஆகும். இருளான பாதைகளை வெளிச்சமாய் மாற்றுகிறேன் தேவனால் முடியும். ஆமென். நீங்கள் பள்ளத்தாக்குகளில் நடந்தாலும் நீரூற்றாய் மாற்ற என் தேவனால் முடியும். தேவன் செய்வார். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நாளில் உடைய பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதத்திலே உடைய வல்லமையின் வார்த்தைகளுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே, அந்த உயிர் எங்களை பிடிப்பதாக. உடைய வாக்கு தத்தங்கள் உயிருள்ளவைகள், வல்லமை நிறைந்தவைகள், ஜீவன் உள்ளவைகள் என்று பார்க்கிறோம். எங்களுக்காக நீர் சிந்தின ரத்தத்தினாலே எங்களுக்கு விளைக்கிரமாய் மாற்றப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் சொல்லியிருக்கிறீர், உன்னை வாளாக்காமல் நான் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாய் இருப்பாய். நீ இருக்கும் நாட்கள் எல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று எபிரேயர் 13:5 சொல்லியிருக்கீங்கப்பா. விழுகிறவர் அல்லப்பா, கைவிடுகிறவர் அல்ல, எங்களை நடத்த வல்லவர், நீர்ப்பாய்ச்ச வல்லவர். இன்றைக்குமா நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா விதமான மனாந்தர வாழ்க்கையிலுமாய் நீரோற்றாய் மாற்றமால் முடியும். புதிய காரியங்களை முளைக்க எழும்ப முடியும். ஏனென்றால் என் அற்புதங்களின் ஆதர். யாக்கோப்புக்கு நீ வாக்கு கொடுத்தீர், நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்படி இருந்தீர் ஆண்டவரே. நீ போகும் இடமெல்லாம் உன்னை பாதுகாப்பேன் இருந்தீர். நான் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறுவதில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்றேன்னு சொன்னீங்க. அப்படியே நிறைவேற்றினீங்க. அதே தேவன் இன்றைக்கு மாறாதவராக இருக்கிறபடினால் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு அனைவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களும் புதிய காரியம் நிகழ்வதாக இந்த மாதத்திலே ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிற தெய்வ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும், பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம், எதிர்காலத்தின் தேவைகள் எல்லாம், வியாபாரத்தின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுத்தும். சம்பத்து அவர்களுக்கு வரட்டும். அவர்கள் எதிர்பார்க்கும் காரியம் நேர்த்தியாய் முடிப்பீராக. உமக்கே துதிகன மகிமை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை வாழ்க்கையில் செய்வார். விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்கள் பெரிய காரியங்களை செய்து உங்களை உயர்த்துவார். ஆமென்.